ஹலோ காய்ஸ், என்ன கதை? என்ன சப்ஜெக்ட்டா? நான் யாரையும் ஜட்ஜ் பண்றேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சில உங்க அது நல்லவன் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உள்ளுக்கால பாம்புட குணம் இருக்கு. சிலவங்க சும்மா ஒரத்த வாக்காயிப்பாங்க அப்படின்ட்டு சும்மா அந்த ரூட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட உள்ளம் சரி துப்புறம். நீங்க அதை நோட் பண்ணிக்கிறீங்களா? சுருவல் சில டைமுக்கு நாங்க டக்கண்டு அந்த யார் சரி நல்லவா பேசினா நாங்க டக்குன்னு இறங்கி போவோம். அப்ப அவனால டக்குன்னு முடிவு பண்ணி கொள்வானுவல் எங்களை ஏமாத்துறதுக்கு இதுதான் சான்ஸ். அதே ஓப்பனா பேசுறவனால்ட்ட கிட்ட பாருங்க, அவனால் அவனோட உள்ளம் ஸ்ட்ரெயிட் போகும். எதுவா இருந்தாலும் ஜெனுவின். இந்த ஜெனுவின் ஆகலை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி கஷ்டம். உதாரணத்துக்கு உன நல்ல கூட்டாளி, நீ தேவையில்லாத லைன்ல இறங்குற, அப்படி நீ இதை செஞ்சா இனிமேல் உன்னோட மூஞ்சிலே முடிய மாட்டான். அந்த மாதிரி ஒரு டபுள் நீங்க மிஸ் பண்ண வைப்பேன். இப்ப இருக்கிற சமுதாயத்துல மச்சான், நீங்க ஓப்பனா பேசினா அவனுக்கு டக்குன்னு போயிச்சு கொள்றேன். ஏன்னா அவனுக்கு தெரியா அடே நாங்க ஏன் இவனுக்கு ஓப்பனா பேசுற காரணம் ஏன்டா பின்னுக்கால பேசி மனம் நொந்து போறதை விட முன்னுக்கால பேசி அந்த டைம்ல விஷயத்த முடிச்சுக்கணும். அது சுட்டி நாங்க யாரையும் எடை போட தேவையில்ல, இவன் இப்படி அவன் இப்படின்னு. எதுவா இருந்தாலும் முன்னுக்கால பேசி அந்த டைம்ல முடிச்சு கொள்வது எங்களுக்கு நல்லது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது.